ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். வாங்க இன்றைக்கி கடலைப்பருப்பு சுசியம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு 1 கப் கடலைப்பருப்பு நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு 4 விசில் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கட்டியாக மசித்து எடுத்துக்கோங்க. அது கூட வெல்லம் தூசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி போட்டாலும் இப்படி மெல்ட் ஆயிரும். ஸோ அடுப்பில் வச்சு ஒன்றா ரெண்டையும் கிளறுங்க. ஓரளவுக்கு கட்டி வந்தோன்னா இறக்கிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டைங்களாம் இந்த மாதிரி உருட்டி எடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா இட்லி மாவு பார்த்து கரைச்சி அந்த உருண்டைங்களை மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வெல்லம் இருக்கிறதுனால சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.